ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படி, உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க நிலைமையில இருந்து பார்க்கணுமே தவிர, அவங்க தப்பு இவங்க சரின்னு அவ்வளவு சுலபமாக எதற்கும் முடிவு சொல்லிவிடாதே. ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொருவருடைய செயல்களும் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் வெவ்வேறாக இருக்கும்போது இவங்க தான் சரி அவங்க தான் தவறுன்ற முடிவுக்கு நீ வந்து விடாதே. எல்லாருக்குமே அவங்கவங்க கருத்து சரியாக தான் இருக்கும். அவங்கவங்க செய்கிற தப்பும் அவரவர்களுக்கு நியாயமாகத்தான் இருக்கும். நீ எப்போதும் நியாயமா நடந்துக்கிற பிள்ளை. அதனால தான் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கணும்னு இவ்வளவு ஆர்வமாக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இத்தனை நாளா கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கைய ஒரு துன்பத்தின் முடிவுக்கு கொண்டு வந்து முற்றுப்புள்ளி வச்சு இன்பத்தின் வாசலை தொடும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. எப்பவுமே நீ தனியா நின்னாலும் கூட அந்த முள்ளு போல தைரியமாக கூர்மையா நில்லு. அப்பதான் உன்னை மிதிக்கணும்னு நினைக்கிறவன் கூட உன்னை மிதிச்சா காலில் குத்திருவியேன்னு பயப்படுவான். அதாவது உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவனும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு தைரியமான துணிவு கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் யாருக்கும் எதற்காகவும் நீ பயந்து நிற்பதோ ஒடுங்கி நிற்பதோ கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்களை அடுத்தவங்களுக்காக செஞ்சிருக்க, நல்லதுக்காக செஞ்சிருக்க. ஆனா இப்போ உனக்காக நல்லது செய்ய ஒருவர் கூட இல்லையே நினைச்சு கவலைப்படாத. இந்த சாயப்பா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருபோதும் தனித்திருக்கவோ தவித்திருக்கவோ விட்டுவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும். நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா மனிதர்கள் அதை பத்தி யோசிக்கவே இல்லாம யாருக்கு என்ன வேண்டுமானாலும் கெடுதல் செஞ்சிடறாங்க. யாரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றக்கூடியவர்களாக, துரோகம் செய்யக்கூடியவர்களாக, தான் வாழ்க்கை தான் தனக்கு பெருசுன்னு சுயநலத்தோட அடுத்தவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்படி ஒரு சிலர் செய்த சில காரியங்கள் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது. ஆனா இது தொடர்கதையாக இருக்க நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமா உன் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும்படி ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும், உனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்ளேன் செல்லமே. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் பேசும்போதும் பழகும் போதும் உதட்டளவில் அன்பு காட்டுகிறார்களே தவிர கொஞ்சம் கூட அவங்க மனசுக்குள்ள அன்பே இல்லை. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீ கழுத்தளவுக்கு அன்பை காட்டினாலும், உன் முழு அன்பையும் அவங்க கிட்ட வாரி காட்டினாலும் நகத்தளவுக்கு கூட உன் வாழ்க்கை உயராது. ஏன்னா உன்னுடைய அன்பை வச்சு உன்னை வச்சு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் பார்ப்பாங்க. அவங்க நினைச்ச காரியத்தை நடத்திக்கிறதுக்காக உன்னை பயன்படுத்திக்குவாங்களே தவிர உனக்காக வந்து யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்றத நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அப்படியே விட்டுடு. ஏன்னா உன்னை விட்டு விலகுறதுனால அவங்களுக்கு தான் நஷ்டம். நீ இழந்தது ஒரு பொய்யான மனிதனை, ஆனா அவர்கள் இழந்தது உண்மையான உன்னை. உண்மையும் நேர்மையும் அன்பும் பாசமும் கொண்ட உன்னை இழந்துவிட்ட அவர்கள் ஏண்டா உன்னை விட்டு விலகணும்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அவங்க நிச்சயமா மனம் மாறி உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நான் உருவாக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ என்னவோ எல்லாரும் முக்கியம்னு நினைச்சதுனாலதான் எல்லாருமே உன்னை காயப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. அதுக்கு பதிலா போனா போகட்டும்னு யாரையும் கண்டுக்காம உன் வேலையை பார்த்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா உன் மனசுல இருக்க வலியும் வேதனையும் குறையும். அடுத்தவர்களும் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்குவாங்க. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதே. சில பேர் ஆசைப்பட்டு ஏமாந்ததை விட நம்பிக்கை வச்சு ஏமாந்துதான் மனமுடைஞ்சு போறாங்க. நீ இப்போது தைரியமாக இரு. நாளை நிச்சயமாக உனக்கான சந்தோஷ விஷயத்தை நான் நடத்தி காட்டுவேன்.